வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. சார் இப்போ தற்போது வந்து மழை இனிமே ஆரம்பிச்சு அடுத்து தொடரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அது போலவே சில இடங்கள்ல மழை வருது. இப்போ கூட சென்னையிலலாம் மழை பெய்ஞ்சுட்டு தான் இருக்கு. ஓகேங்க. இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல மழை வரல அப்படிங்கிற ஒரு அ கருத்துக்களையும் கூட வைக்கிறாங்க இல்லையா? இப்போ ஆமாய்யா. வானிலை இப்போ எப்படிதான் இருக்கு? ஏதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பேசினதுலருந்து கொஞ்சம் மாற்றத்தை எதுவும் குடுக்குதா? ஏதாவது ட்விஸ்ட் அடிக்குதா? எப்படி? ஓகே, ஓகே. வணக்கம் ஐயா. ஒண்ணும் இல்ல. இப்போ வங்கக்கடல்ல இலங்கைக்கு தெற்கு பகுதியில உருவான அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியானது இன்றைக்கு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதி தான். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலுக்கு போக போகுது. 18, 19 தேதிகள்ல 20ஆம் தேதி அரபிக்கடலுக்கு போயிடும். ஆனால் நாம எதிர்பார்த்த மழை வந்து அதிகமான மிரட்டலை மட்டும் கொடுத்துட்டு கடலோரத்துக்கு மட்டும் 15 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு கடலோர மாவட்டங்களின் உள்பகுதிக்கு கூட பெருசா கொடுக்கல. உள்பகுதிகள் கூட 2, 5 சென்டிமீட்டருக்குள்ளதான் கொடுக்குது. கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே இன்னும் சரியா மழை இல்லை, தூறல் சாரலா இருக்குது. ஆனால் இது எப்போ மழை பெய்யும்னு எல்லோருமே கேட்கிறாங்க தான். காரணம் என்னன்னா, ஒரு நிகழ்வு சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் பொழுது அதாவது தென்னரை கோலத்துல எம்ஜிஓ அணை அமைப்பு எதுவுமே இல்லை. அதாவது வெப்பமான நீராவியை கொண்டு வந்து தரையேற்றுவதற்கு தென்னரை கோல காற்று வரல. தென்னரை கோலம் மட்டுமில்ல, நிலநடுக்கோட்டு பகுதி காற்றையும் அது எடுத்துக்கல. இப்ப காற்று எங்கிருந்து எடுக்குதுன்னா, இமயமலையிலிருந்து குளிர்காற்றை இதுக்குள்ள கொண்டு வருது. அதாவது இமயமலையிலிருந்து வரக்கூடிய காற்று சென்னை உள்ளிட்ட வடகடலோரம் வழியாக தென் மாவட்டங்கள் வழியா குமரி கடலுக்கு போகுது, கன்னியாகுமரி தாண்டி இலங்கைக்கு போகுது. அதே போல இன்னொரு பக்கம் குளிர்காற்று எங்கிருந்து வருது பாத்தீங்கன்னா, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் உள்ளிட்ட சீன பகுதியிலிருந்தும் காற்று இதுக்குள்ள வருது. இதனால என்ன ஆகும்னா, வடக துருவத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இங்கிருந்து தென் மாவட்டங்கள் வழியாக இலங்கைக்கு போகுது. ஆகவே அதிகப்படியான சுற்றுப்புற குளிர்காற்று இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து காற்றை எடுக்கிறது. கிழக்கு திசையிலிருந்து பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து காற்றை எடுத்தாலும் 25% காற்று தான் அங்கிருந்து வருகிறது. வெப்ப நீராவியாக நீராவியை நீராக மாற்றக்கூடிய அந்த காற்று 25% தான் வருது. 75% குளிர்காற்றா இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய நீரும் நீராவியாகி, அதாவது மழையாக மாறாமல், நீர் வந்து நீராக மாறாமல் நீர் ஆவி அதுவும் குளிர்ந்து மேகமா போயிடுது. ஆவியாவே ஜில்லுன்னு ஆயிடுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூறலை கொடுக்குது. உள்ளே வந்து கடல் ஓரத்திலையும் கடல்லையும் மழை பெய்யுது. கடல் கொஞ்சம் வெப்பமா இருக்கும். எப்பொழுதுமே தரையை விட, தரையில டெம்பரேச்சர் இப்ப பாத்தீங்கன்னா 20 டிகிரி இருக்குன்னா, உள்ள கடல்ல பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்குது வெப்பம். கடலோட வெப்பம் அதிகமா இருக்கும். எப்பொழுதுமே கடல்ல வெப்பத்தை சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கும். கடல் வெப்பமா இருக்கு. அதனால கடல்ல அந்த குளிர்ந்த காற்று வந்து இரு காற்று இணைந்து கடல்ல மழை பொழிவை கொடுக்குது. அந்த வர்ற போர்ஸ்ல கரை ஏறுற இடத்துல கொஞ்சம் மழை பொழிவை கொடுக்குது. உள்ளே வந்தோன்னா ஒரு செயலிழந்த பிசு பிசுன்னு தூறலை கொடுக்குது. ஆனா இது இன்றைக்கு மட்டும்தான் இப்படி இருக்கும். நாளை நீராவி காற்றை கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டில் இருந்து. அப்ப நிகழ்வும் கன்னியாகுமரி குமரி கடல் பகுதிக்கு வந்துடும், குமரி கடலுக்கு வந்துடும். அப்ப நாளை இன்னும் கொஞ்சம் நீராவி காற்றை ஏற்றும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் இதுவரை பெய்து கொண்டு மிரட்டி மட்டும் கொடுத்து கொண்டிருக்கூடிய வடகடலோரத்திற்கும் நாளை கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் பெரிதாக பாதிக்கும் மழைப்பொழிவோ எதுவும் கிடையாது. நாளைக்கு தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் மிக மழைப்பொழிவு இருக்கும். மேற்கு மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே கனமழை இருக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மிதமான மழை, சற்று கனமழை இருக்கும். வடகடலோரமும் கனமழை இருக்கும். ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை இருக்கும். நாளை மட்டும்தான் இந்த மழை. நாளை மறுதினம் இது அரபிக்கடல் நோக்கி நகரும் என்பதனால கிழக்கு காற்று மழைப்பொழிவு சாரல் மழை, தூறல் மழைப்பொழிவாக இருக்கும். இருந்தாலும் அடுத்த நாளும் கிழக்கு காற்று இங்க வராது. 19ஆம் தேதி புதிய நிகழ்வு ஒன்று உருவாக போகுது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில. அது அதை தடுத்து வைத்தனும் இங்க ஏற்றாது. அதனால 20ஆம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்கும். 21ஆம் தேதியிலிருந்து புதிய நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்தடுத்து 2 நிகழ்வு ஒன்றிணைந்து அதுதான் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து நிறைய நீராவியை கொண்டு வந்து ஏற்ற போது குளிர்காற்று 50%, 50% வெப்ப நீராவியும் கிடைக்கும் என்பதனால நிறைய மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு போதுமான நீராவி காற்று தரையேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 22ஆம் தேதியிலிருந்து நிறைய மழை மாத இறுதி வரைக்கும் இருக்கு. 22ஆம் தேதியிலிருந்து அந்த நிறைய மழை அப்படிங்கிறது வந்து எந்த அளவிற்கான மழையை எந்தெந்த மாவட்டங்களுக்கு கொடுக்கும் சார்? கண்டிப்பாக. அதாவது
இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு சென்ற பிறகு 19ஆம் தேதி தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு தாழ்வு பகுதி இலங்கை அருகே வரும். அது இலங்கை அருகே வந்து 21ஆம் தேதி 19ஆம் தேதி உருவாகி 21ஆம் தேதி வந்து 21, 22 இந்த 2 நாளும் கடலோர மாவட்டங்களுக்கு மிதமான மழைப்பொழிவை கொடுக்கும். உள்ளே லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். 21, 22 22 மதியத்துக்கு பிறகு பிற்பகல் 22ஆம் தேதி இரவில் இருந்து கடலோர மாவட்டங்கள் சற்று கனமழையும் உள்ளே மிதமான மழையும் அதற்கு உள்ளே லேசான மழையும் கொடுக்க தொடங்கிடும். 22ஆம் தேதியிலிருந்து மழை தொடக்கம். இந்த 22ஆம் தேதி 23ஆம் தேதி 24ஆம் தேதி ஸ்லைட்டா இந்த நிகழ்வு மழைப்பொழிவை சற்று கனமழையாக மாற்றும். கனமழை மிக கனமழை பொழிவாக மாறிவிடும். 23, 24 எந்தெந்த மாவட்டங்களுக்குன்னா ஒட்டுமொத்த வடகடலோரம், டெல்டா, தென்கடலோரம் உள்பகுதிகளில் இது நிகழ்வு நெருங்க 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 உள்ளேயும் கனமழை கொடுக்கும். கடலோரம் அது மிக கனமழை பொழிவாக மாறிவிடும். 23, 24, 25ஆம் தேதி இந்த மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில புதிய 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கூடிய அந்த நிகழ்வு நெருங்கி வந்து இதோட இணைந்து இரண்டும் ஒன்றிணைந்து வரக்கூடிய 25, 26, 27 தேதிகள்ல ஒரு தீவிர நிகழ்வாக வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து டெல்டா மாவட்டங்கள் ஊடாகவோ அல்லது டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று வடக்குறம் இருக்கக்கூடிய கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் ஊடாகவோ அதிகபட்சமா வடக்கு போனிச்சுன்னா தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்கள் ஊடாகவோ உள்ளே போகும். காற்று அச்சுறுத்தல் ஏதும் இருக்காது. பெரும்பாலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு வெல்மார்க் லோ பிரஷரா தான் இது கரை கடக்க போகிறது. நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. மெல்ல நகரும் நிகழ்வாக இருக்கும். ஆகவே 22ஆம் தேதி உருவாகி மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் அதே வேளையில அடுத்த நிகழ்வு வந்து இணைந்து மிக மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த இந்த நிகழ்வு கரை கடக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவை விடக்கூடிய நாள்னா 28ஆம் தேதியாக தான் இருக்கும். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இதுல ஒரு 3-4 நாட்களுக்கு நான் ஸ்டாப்பர் ரெயின் கொடுக்க போகுது. அது எல்லா கடலோர மாவட்டங்களுக்கும் இருக்கும். அதிக மழைன்னா டெல்டாவிற்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து வடகடலோரம், வட உள் மாவட்டங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சார், இப்போ இதுல ஒரு விரிவான தகவலா இருக்கு. இதுல இந்த மாத இறுதியில ஒரு புயல் உருவாகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது இல்லையா? நீங்களும் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. இப்போ அது எந்த அளவுக்கு உறுதியாகிட்டே வருதுங்க சார்? அதாவது இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கும் பொழுது இரண்டும் ஒன்றிணைந்த, அதாவது இப்ப அந்தமான் அருகிலே அதாவது 19ஆம் தேதி உருவாகக்கூடிய நிகழ்வு இலங்கை அருகே வந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கூடிய வேளையில 22ஆம் தேதி ஒரு தென்கிழக்கு வங்கக்கடல உருவாகக்கூடியது நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் பொழுது இங்க இலங்கை அருகே இருக்கக்கூடிய நிகழ்வு விலகி போய் அங்கே தொலைவில ஒன்றிணைந்தால்தான் அது புயலாக மாறும். ஆனா இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது வரைக்கும் புயலாக இல்லாமல் ஒரு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகத்தான் கரை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. புயலா மாறுவதற்கான வாய்ப்பு இந்த நிகழ்வு குறைவாகத்தான் இருக்கு. ஆனால் அதற்கடுத்து டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல ஒண்ணு இருக்கு, அது புயலாக மாறலாம். இப்போ இருக்கிற நிலைமையில இது புயலாக மாறுவதற்கு சாதகம் இல்லாமல் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய மெல்ல நகரும் நிகழ்வாக வடகடலோரம் எல்லாம் நிறைய நீடித்து நின்று மெல்ல நகர்ந்து மெல்ல வந்து மெல்ல விலகும் நிகழ்வாக நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் நிகழ்வாகத்தான் தெரிகிறது. ஓகேங்க சார். ஸோ இதுல குறிப்பாக மக்களுக்கு இந்த மழையை பொறுத்து என்னென்ன தகவல்கள், ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்வதற்கான தகவல்கள் இருக்கா? மக்களுக்கு என்ன அப்படி சொல்வதற்கு இருக்கு? இந்த பக்கம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? இந்த 3 தரப்பு பிரிவினருக்கும் உங்களோட தகவல்கள். அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட இடைவெளியாக மழைப்பொழிவு பற்றாக்குறையில் இருக்கிறது. இப்பொழுது 9% மழைப்பொழிவு பற்றாக்குறையா தான் இருக்கிறது. அதுலயும் சில மாவட்டங்களுக்கு ஒரு பக்கம் மழை அதிகமா பெஞ்சு கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. சில மாவட்டங்கள்ல மழையே பொழியல. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து சரியாக மழை இல்லை திண்டுக்கல், திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு. ஆகவே இந்த நிகழ்வை அவர்கள் வரவேற்கிறார்கள். நிறைய மழைப்பொழிவு தேவை என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் மழை வேண்டும் என்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலையில வடகடலோர மாவட்டங்கள், வட உள் பகுதிகளில் சில திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற மாவட்ட பகுதிகளில் ஏரி குளங்கள் ஏற்கனவே நிரம்பி இருக்குது. சாத்தனூர் உள்ளிட்ட உள்ளணைகள்லாம் நிரம்பி இருக்கு. இப்ப புதிய நிகழ்வு நிறைய மழைப்பொழிவு தரும் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறது. ஆனால் இது அச்ச உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளாமல்
இதில் இந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு தேவை என்பதனால இந்த இந்த நிகழ்வில் நாம் எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை, அதாவது வடிகால் வசதிகளை சீர் செய்து கொள்ளுதல், ஒன்றிணைந்து வடிகால் வசதியை திறந்து வைத்துக் கொள்ளுதல், ஆகவே பெய்ய பெய்ய வடிய விடுதல், இந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல வரக்கூடிய 2 நாள் இடைவெளி கூட கிடைக்க போகுது. இந்த வரக்கூடிய 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் கொஞ்சம் மழையோட தீவிரம் இல்லாம தான் இருக்கும். 22ஆம் தேதியில இருந்து மழையோட பிக்கப் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகும். அல்லது கிடைக்கக்கூடிய இந்த இடைவெளியை பயன்படுத்தி அந்த நாள்ல உங்களுடைய அறுவடையோ பூச்சி விரட்டு அடிக்கிறது போன்ற பணிகள் எல்லாம் செய்துவிட்டு வரக்கூடிய 22ஆம் தேதிக்கு மேல் நாளை பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் கனமாக இருந்தாலும் பாதிக்கும் மழை அல்ல. நாளைக்கு பிறகு ஒரு நாள் தூறல் சாரலா இருக்கும், அதுக்கப்புறம் 2 நாள் இடைவெளி கொடுக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நிகழ்வுக்கு நாம தயாராக இருக்கணுமே தவிர அச்சமோ பீதியோ கொள்ள தேவையில்லை. ஆனால் மழை பொழிவு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. ஜனவரி இதை தாண்டி டிசம்பர்ல இருக்கு, ஜனவரில இருக்கு. இனிமேல் தான் வடகிழக்கு பருவமழை பெய்ய போகிறது. இதுவரை பெய்யவில்லையே என்று எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தென் மாவட்டங்கள், உள் மாவட்ட மக்கள் இந்த நிகழ்வும் வட மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் போகிறது, நமக்கு வராத என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிகழ்வு டிசம்பரில் இருக்கிறது, ஜனவரியிலும் இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள் எல்லாம் டிசம்பர் நிகழ்வெல்லாம் செயலிழந்த ஒரு நிகழ்வாக, ஒரு தாழ்வு பகுதியாக மன்னார் வளைகுடா வழி தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியாகத்தான் பயணிக்கும் என்பது நிறைய மழைப்பிடிவு அதிலும் கொடுக்க இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மீனவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா கடலுக்குள் இறங்கக்கூடாது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த மாத இறுதி வரை ஒன்றிணையும் நிகழ்வு 2ம், டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல ஒரு நிகழ்வு என்று அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது. மறு உத்தரவு ஒரு முறை வானில் இருந்து கடலுக்குள் இறங்க வேண்டுமே தவிர கடலுக்குள் இறங்க வேண்டாம் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார். இந்த தகவல்களை எல்லாம் மக்களுக்கு முன் வச்சிடுவோம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள், வானிலை தொடர்பான விஷயங்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி.